ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் டெக் யூடியூப் சேனல். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து தான் பார்க்க போறோம். சோஷியல் மீடியா ஒன்று இருக்குது, அது பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிக்கொண்டே இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மாதிரி இதுவும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிக்கொண்டு இருக்கு. ஸோ அது என்ன சோஷியல் மீடியா, அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போய் முழு விஷயத்தையும் பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு போல பலமே சொல்றோம். ஒன்று தான் மறக்காம டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. இந்த பக்கம் மூலையில இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கும். எங்களோட இன்ட்ரோ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு நாங்க என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போறோம். கிளப் ஹவுஸ் என்ன, அது என்ன சோஷியல் மீடியா, அது ஏன் ட்ரெண்டிங் ஆகி கொண்டு இருக்குது, அதுல என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி லொக்கின் பண்றதுல இருந்து அதுல என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லா விஷயம் சொல்லி தரப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிளப் ஹவுஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ்புக் இல்ல ட்விட்டர் மாதிரி நீங்க வந்து இமேஜ் ஷேர் பண்றதோ இல்ல வந்து வீடியோ ஷேர் பண்றதோ முடியாது. அதுல பாத்தீங்கன்னா முழுக்க நீங்க வந்து வாய்ஸ்ல வந்து காட்சி கொள்ளலாம். ஒரு இன்னொரு நம்பரோட நீங்க வாய்ஸ் மூலம் வந்து காட்சி கொள்ளலாம். நிறைய குரூப்ஸ்கள் இருக்கும். அந்த குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் காட்சி கொண்டிருப்பாங்க. நிறைய டாபிக் எல்லாம் போய் கொண்டிருக்கும். ஸோ அந்த டாபிக்ல நீங்களும் அந்த டாபிக் பற்றி கேட்கலாம், விசாரிக்கலாம். இல்ல நீங்க ரைஸ் கேண்டை கொடுத்து நீங்களும் அதை பற்றி நீங்க உங்களோட கருத்துக்களை வந்து முன்வைக்கக்கூடிய இருக்கும். இது பாத்தீங்கன்னா முந்தி iOS-க்கு மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணக்கூடியமா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட்லயும் ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்குது. இவ்வளவு காலம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லயும் பாத்தீங்கன்னா இன்வைட் லிங்க் இருந்தா மட்டும்தான் நாங்க ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நார்மலாவே நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி போட்டு நார்மலா லாகின் பண்ணி கொள்ளக்கூடியா இருக்கும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இமேஜ் ஷேர், நீங்க வீடியோ ஷேர் நீங்க சொல்லிருந்தா இதுல பாத்தீங்கன்னா வாய்ஸ் கன்வர்சேஷன் மட்டும் தான் இருக்குது. இது பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன் முழுக்க வந்து வாய்ஸால கலைக்கிறோம் தான், வாய்ஸ் மெசேஜ் மாதிரி தான் உண்டு அப்படின்ட்டு. சோ அதுல யார் என்ன யாரா இருக்கிறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. சோ நான் கூட இந்த இதுல இருக்கிற லிங்க்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுல என்ன நடக்கும்னா நீங்க உங்களுக்கு விரும்பின யூடியூபரோட இல்ல நீங்க விரும்பின ஆக்டரோட கலைக்கணும் அப்படின்னா உங்களை வந்து நேரடியாக காட்சி கொள்ள முடியாம இருக்கும். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸோட வந்து ஒரு உரையாடலை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்க வந்து இதுல ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க இதுல வாய்ஸ்ல வந்து அவங்க உரையாடலை வந்து மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரைஸ் கேண்ட் அப்படின்னு இருக்குது. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்மின் அப்ரூவல் கொடுத்தாரு அப்படின்னா நீங்க வந்து அதுல வந்து காட்சி கொள்ளக்கூடிய உங்களோட கருத்துக்களை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். சோ இது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். பிளே ஸ்டோர்ல இது வந்து இருக்குது. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் நீங்க வந்து கிளப் ஹவுஸ் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். அது டவுன்லோட் லிங்க் பாத்தீங்கன்னா கீழே கொடுக்குற மறக்காம அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். இல்ல நீங்க பிளே ஸ்டோர்ல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். சோ டவுன்லோட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் ஷோ பண்ற என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. சோ முதல்ல என்ன செய்யணும்னா நீங்க அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்பாங்க. சோ ஃபோன் நம்பர் கொடுத்தா லாகின் பண்ணணும். ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க வந்து அதுல வந்து கொடுக்க வேண்டியா இருக்கும். கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்க வேண்டியா இருக்கும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்க உங்களுக்கு வந்து யூசர் நேம் கேட்பாங்க. சோ யூசர் நேம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் போட்டு இப்ப நாங்க ட்விட்டர்ல போடுற மாதிரி தான் ஆட் போட்டு உங்களோட யூசர் நேம் கொடுக்க வேண்டியா இருக்கும். யூசர் நேம் பாத்தீங்கன்னா ஒருக்கா நீங்க பதிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து யூசர் நேம் மாத்தி கொள்ள எல்லாம் இருக்கும். சோ நீங்க முதல் தரம் பதியக்கே யூசர் நேம் வழியா பார்த்துக்கொள்ளுங்க. யூசர் நேம் சரியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ யூசர் நேம் எல்லாம் கொடுத்து அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கேட்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன விருப்பங்கள் இருக்குது. இப்ப மியூசிக் விருப்பமா இல்ல டான்சிங் விருப்பமா இல்ல வந்து ஸ்டோரிஸ் அப்படி விருப்பமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியா இருக்கும். இல்ல நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதுல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட நிறைய குரூப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிக்கணும். ஸோ நீங்க ஜாயின் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு உரையாடலை மேற்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கொடுத்துட்டு அடுத்த செட்டப் போனோம்னா உங்களுக்கு வந்து முன் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் குரூப்ஸ் குறைவாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு, நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ட்விட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியா இருக்கும். நீங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் கேண்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்களும் அந்த உரையாடலை வந்து மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். நீங்கள் ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு நிறைய பேராச்சு நீங்க வந்து உரையாடலை மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா நீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரூம் அப்படின்னு இருக்கும். பிளஸ் அடையாளம் போட்டு நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன், சோஷியல், க்ளோஸ்ட் அப்படின்னு. இதுல 3ல உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்து போட்டு நீங்க வந்து லெட்ஸ் கோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப் ஓப்பன் ஆயிரும். நீங்க அதுல நீங்க அட்மினா இருப்பீங்க. உங்களோட குரூப்ல நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களும் அதுல நீங்க சொல்ல வர லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் ரைஸ் கேன் கொடுத்து உங்களோட வந்து காய்ச்சி கொள்ளக்கூடியாம இருக்கும். ஸோ நீங்க யூடியூபர் இருந்தால் இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இல்ல நீங்க யூடியூபரோட உங்களுக்கு விரும்பின யூடியூபோட காய்க்கணும், உங்க ஆக்டரோட காய்க்கணும்னா கூட இது நீங்க யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் மாதிரிலாம் இதுல இருக்கணும். ஸோ நீங்களும் பார்த்து கொள்ளக்கூடிய எந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.
நீங்களும் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாம் கீழே இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி டெவலப் பண்ணி பாருங்க. எப்படி நல்ல இதாக இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டா போய் கொண்டு. ஸோ உங்களுக்கும் ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து பொழுதுபோக்கா இருக்கும். ஸோ ட்விட்டர், ஃபேஸ்புக் அது மாதிரி இதுவும் ஒரு நல்ல சோஷியல் மீடியா ரன்னிங் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ நீங்களும் பயப்படாம யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நண்பர்களே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளப் ஹவுஸ் என்ன, அது பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதே ட்ரெண்டிங் ஆகுது, அதுல என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டரை விட இதுல பாத்தீங்கன்னா என்ன வித்தியாசமா தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காம கிளப்ஹவுஸை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஏசி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் விடுங்க. அப்போ நான் போற வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய இருக்கும். மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஏசி தமிழ் டெக். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.